வணக்கம் வேலன் டிவி நேயர்களே. நவராத்திரினா 9 நாள், சிவராத்திரினா ஒரே நாள். அந்த சிறப்பான நாளாக இருந்த சிவராத்திரி இன்று நாம் திருநெல்வேலி மாநகரை சுற்றி உள்ள சிவாலயங்கள் அதை பற்றின ஒரு பயணம். நம்ம இப்போ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ராகுஸ்தலத்தில் நிற்கிறோம். அங்கே இருக்க சிவனடியாரில் வச்சு நம்ம ராகுஸ்தலத்தை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம ராகுஸ்தலத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சில தகவல்களை கொடுக்குறோம். என் பேர் சூர்யா. நான் திருநெல்வேலி பழையப்பட்டியிலேருந்து வரோம். நாங்கள் கடந்த ஒரு 3 வருஷமாகவே இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கிறேன். இது குன்னத்தூர் பக்கத்தில் சங்காணி அப்படின்ற ஒரு இடத்துல சாமி பேர் கோத பரமேஸ்வரர் சிவகாமி அம்பாள் அமைஞ்சிருக்காங்க. இது ராகுஸ்தலம்னு சொல்லுவாங்க. சிவராத்திரிக்கு இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். திருநெல்வேலியில் இருக்க நவகைலாய கோயில்களில் இதுவும் ஒரு கோயில். மக்கள் எல்லாருமே எல்லா கோயிலுக்கு போயிட்டு வரப்போ எப்படி இங்கேயும் வருவாங்க. அப்புறம் சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு 12 to 1 மணி வரைக்கும் நம்ம அந்த யூனிவர்ஸ்லேருந்து கிடைக்கிற எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுறதுக்கு முழிச்சிருந்தால் தான் அந்த எனர்ஜி கிடைக்கும். அதில் நம்ம மெடிடேட் பண்ணால் இன்னும் நல்லா நம்ம டீப்பாக அதை எடுக்கலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் நிறையா வராங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. பரவாயில்ல, யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் பக்தி கொஞ்சம் நிறையவே இருக்குது அப்படின்றது தெரியுது. எல்லாரும் இந்த கோயிலுக்கு வாங்க, நல்லாயிருக்கும். வணக்கம். வேலன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுதா. நான் நரசிங்கநல்லூர்லேருந்து வரேன். ஒரு 4 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன். 4 வருஷமும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், பிரசாதம் வர்றவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம். இந்த கோயிலில் ராகுஸ்தலம் என்ன அப்படின்னா, அந்த நம்மளுக்கு ராகு இருக்கிறதுலாம் தோசைலாம் போகணுன்னாலும் வர சொல்லுவாங்க. அந்த டைமில் எல்லாருமே வருவாங்க. சண்டே 4 to 6, 4:30 to 6:30 எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க. விளக்கு போட்டு கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு திருமண தடை நீங்கும். அதனால எல்லாருமே இப்போ இங்கே கும்பிடுறாங்க. நிறைய பேர். நான் முன்னாடி வரும்போது தான் அந்த கோயில் ஆளே இருக்காது. இப்போ ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 வருஷமாக நிறைய ஆள் வந்துட்டுருக்காங்க. வருஷம் கூட்டிகிட்டே தான் இருக்குது. அதே போல் எல்லாரும் யங்ஸ்டர்ஸும் இந்த மொபைல் பார்க்குறது, இன்ஸ்டாவில் பார்க்குறத விட்டுட்டு இந்த மாதிரி சாமியை கும்பிட்டு நேரில் பார்த்தா தான் அந்த தரிசனம் நமக்கு கிடைக்கும். அதை எல்லாருமே நிறைய பண்ணணும்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். கண்டிப்பாக. இந்த கோயிலோட பேர் சங்காணி கோயில் தான் சொல்லுவாங்க முன்னாடி. இப்போ இது ராகுஸ்தலம்னு பேர் மாற்றிருக்காங்க. சங்காணி கோயில் சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். பஸ் வசதி உண்டு. வண்டியில் வரவங்க டவுன் வழியாகவும் வரலாம், பேட்டை வழியாகவும் வரலாம். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இதையும் கும்பிட்டுக்கலாம். பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது, எல்லாமே கும்பிட்டுக்கலாம். இது அவ்வளோ விசேஷமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ராகுஸ்தலத்தை கும்பிட்டா நமக்கு எல்லா நல்லதுமே நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதனால எல்லாரும் வாங்க, எல்லாரும் கும்பிடணும். நன்றி. சிவாய நமக. என் பேர் தேவி. ஊர் திருநெல்வேலி. ஆமாம். ராகுஸ்தலம் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் தான். இங்கே நிறைய கூட்டம், நிறைய பேர் எல்லோரும் வருவாங்க. அதுலேயும் 3வது பூஜை ஒரு 11:45 to 1 நடக்கிறது. அம்பாள் சிவபெருமானை வழிபடுத்துறது. அது ரொம்ப விசேஷமானது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையும் 4 to 6 சாமி கும்பிடுவாங்க. அடுத்து வியாழக்கிழமையும் கிருஷ்ணாமூர்த்திக்கு இங்கே விளக்கு கொடுத்தது ரொம்ப விசேஷமானது. தொழில் கல்வி எல்லாத்துக்குமே இங்கே கும்பிடுவாங்க. முக்கியமானது வியாழக்கிழமையும் சாமி கும்பிடுவாங்க. சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக நடைபெறும். நிறைய பேர் கூட்டம். இங்கே ஒவ்வொருத்தரும் கும்பிட்டு ஒவ்வொரு ஸ்தலம் போய்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா பலன் இருக்குது எங்களுக்கு. சிவாயம். வணக்கம். வேலன் டிவிக்கு. உங்கள் பேர்? என் பேர் கணேசன். திருநெல்வேலி டவுன்லேருந்து கடந்த 30 ஆண்டு காலமாக பிரதோஷ வழிபாடு நடத்தி கொண்டு இருக்கிறேன் திருக்கோயிலில். இந்த திருக்கோயிலில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அருள்மிகு கோத பரமேஸ்வரி சிவகாமி அம்பாள் ஆத்தோரத்தில் இந்த கோயில்கள் இருக்கிறன. நவகைலாயத்தில் உண்டு. இது சிறப்பு. இந்த திருக்கோயிலில் என்னுடைய அனுபவபூர்வமாக சொல்ல வேண்டும் என்றால், நினைத்த காரியங்கள் திருக்கோயிலில் கைகூடும். அதாவது நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு 1988 முதல் கொண்டு இருக்கிறேன். நானும் பற்றுவாளும் மட்டும்தான் திருக்கோயில் அவசியம் பண்ணியிருக்கணும். ஆட்களே கிடையாது. அந்த சமயத்தில் எனக்கு ஒரு நண்பர் இந்த திருக்கோயிலை பற்றி ஒரு புக்கை கொடுத்தாங்க. 36 அபிஷேகங்கள் இங்கே நாங்கள் சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்கிறோம். 1990 முதல் இன்று வரை பிரதோஷ காலங்களில் 36 அபிஷேகங்கள் நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக 4:30 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு பிரதோஷ காலங்கள் சிறப்பாக முடிஞ்சிடும். அதேபோல் சிவராத்திரியும் 4 கால பூஜைகளும் அந்த டயங்களில் நடக்கிறது. மெயினான என்னன்னு கேட்டால், கூட்டங்கள் கொஞ்சமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு பிரதோஷ காலங்களில் 200 பேர் சாதாரணமாக வருகிறார்கள்.
இந்த கோயிலில் வந்து சிறப்பு, மிக சிறப்பு. அது நினைத்த காரியங்கள் வந்து கைகூடும். திருமண தடை நிறைய வராங்க. பரிகாலங்கள் ராகுகாலம் ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 சிறப்பாக நடக்கிறது. மற்ற காலங்கள்லையும் வருவாங்க. இப்போ காஞ்சி காமோடி வந்து அபிஷேகங்கள் பண்ணியிருக்காங்க சாமியெல்லாம். பெரிய பெரிய ஆதீனங்களும் வந்திருக்காங்க. இங்கே இந்த திருக்கோயிலில் வந்து ஆதீனங்களும் வச்சுருக்காங்க. திருவாசக முற்றுவதலும் நடத்தியிருக்கிறோம். இப்படி சிறப்புகள் நிறைய திருக்கோயிலில் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்று பார்த்தீங்கன்னா சிவராத்திரியும் கால பூஜையில் 36 அபிஷேகங்கள் நடந்தது. அடுத்தடுத்தாப்புல கூட்டங்கள் குறைவு கணக்கு பண்ணி 30, 20, 50 அப்படின்னு சொல்லி அபிஷேகங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து தங்கம், நவரத்தினம் மற்ற விலை உயர்ந்த இதுகளால் நம்ம ஆவணங்களை வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் மற்றபடி எல்லா நன்மைகளும் கிடைக்கட்டும் எல்லாருக்குமே. ஐயா, உங்கள் பணி இன்னும் சிறப்பாக இருக்கணும். இது மேன்மேலும் சிறக்க என் மனதார வாழ்த்துக்கிறேன். நன்றி. நமது திருநெல்வேலி மாநகரிலே காந்திமதி அம்மன் காட்சி கொடுத்த மண்டபத்தின் பற்றி நமது சிவனடியார் ஒருத்தர் வந்து அதை பற்றி சிறப்பாக எடுத்துரைச்சு சொல்லுவாங்க. உங்கள் பேர் சிவாய நம்ம. என் பேர் சுபதுர்கா. இந்த கோயில் வந்து எப்போ உருவானுச்சுன்னா, சிவபெருமான் வந்து திருக்கல்யாணம் நடக்கும்போது அகஸ்திய முனிவர் வந்து தனியாக அனுப்பி விட்டுருவாங்க. போகும்போது ஒரு பக்கம் தாழ்ந்து ஒரு பக்கம் உயர்ந்து இருக்கும். இந்த தாழ்ந்த பகுதி தான் நம்ம பகுதி. ஸோ நம்ம பகுதி சீர் செய்ய வந்தபோது காட்சியை பார்க்க முடியலேன்னு சொல்லி அகத்திய முனிவர் வருத்தப்படும் போது அம்பாள் வந்து இங்கே வந்து தவக்குளத்தில் இருந்து காட்சி கொடுத்து, அப்புறம் ஐப்பசி மாதத்தில் நிலைப்பற்கு திருக்கல்யாணம் எழுதி, அப்புறம் பொதிகை நிலையில் வந்து காட்சி கொடுத்ததா ஐதீகம். இங்கேருந்து கம்பை நதி அப்படிங்கிற ஒரு நதி உருவாகும். அந்த நதிக்குள்ளே விஸ்வேஸ்வரரோட சிவலிங்கம் இருக்காங்க. ஸோ அவங்கள பூஜித்து தான் இங்கே வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கோயிலோட தலவரமை. மிக்க நன்றி. 30 நிமிடத்தில் இவ்வளோ பேச முடியுமா? நிறைய விஷயங்களை நம்ம கூட பயந்துருக்காங்க. அது வந்து கோயிலோட மேற்பகுதியில் வந்து அதோட கடனா நதி பேர் கம்பா நதிங்கிறது நம்மளோட அம்மன் இருக்காங்க இல்லையா, அந்த தளத்துக்கு பின்னாடி ஓடின நதி தான் அது. ஆனால் இன்னமும் இதோட நதியை ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. கோயிலை பிரதிஷ்டை பண்ணும்போது ஆலயத்திலோட அடிப்பகுதியில் வந்து அந்த நீரோட்டம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் சிறப்பு நிறைய இருக்குது. இது வந்து நம்ம திருநெல்வேலியோட அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்தியம்மன் உடன்பட்ட கோயில். அதுவும் நெல்லையப்பர் கோயில் கும்பிட முடியாதவங்க நம்பால சந்தி வந்து வழிபட்டுக்கலாம். வணக்கம். ஸ்ரீ எட்டெழுத்து பெருமாள் கோயில் கோசாலையில் உள்ள படிகலிங்கத்துக்கு வந்து இன்றைக்கி சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. சிவராத்திரி நிகழ்ச்சி 4 காலங்களாக 1008 லிட்டர் பால், 1008 இளநீர், இது போக திருநீர் அபிஷேகங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு காலத்துக்கும் 209 லிட்டர் பால் விதமாக 4 காலமாக 1008 லிட்டரு பால் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் இரவு ஒரு 8:30 மணிக்கு முதல் காலத்தில் ஆரம்பித்து கண்டினியூவாக 4 கால பூஜை நடந்துகிட்டு இருக்குது. சிறப்பாக மக்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. கீழே வந்து கோசாலை இருந்துகிட்டு இருக்குது. பசுக்களுக்கு தேவையான உணவுகளும் வர்றவங்க முடிஞ்சதையும் கொடுக்காங்க. சிறப்பாக நடந்துட்டு. ஸ்ரீராமஜெயம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு வேலவன் டிவி நேயர் அனைவருக்கும் இனிய மாசி மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ இருக்கிற வந்து ஸ்ரீ எட்டெழுத்து பெருமாள் தர்மபதி கோசாலையில் இருக்கிறீங்க. இங்கே வந்து ஸ்ரீ சக்திநாத ஸ்படிக பரமேஸ்வர மகாராஜ் ஸ்படிகலிங்க சன்னதியில் வந்து இன்றைக்கி சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால பூஜை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது 3 கால பூஜை, முதல் காலம், 2வது காலம், 3வது காலம் பூஜை வந்து அபிஷேகம் நிறைவுபட்டு அலங்காரம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஸ்படிகலிங்கத்தை நிறைய லிங்கம் இருக்குது. இந்த மரகதலிங்கம் அந்த மாதிரி நிறைய லிங்கத்தில் இந்த ஸ்படிகலிங்கத்தோட சன்னிதானம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே பெரிய ஸ்படிகலிங்கம் இதுதான். இந்த ஸ்படிகலிங்கத்தோட தன்மை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கன்னா, மற்ற லிங்கம் மாதிரி இந்த லிங்கத்தை போய் நீங்கள் வந்து எப்போதுமே முன்னாடி நின்று உங்களுடைய பிரார்த்தனைகளையோ உங்களுடைய வேண்டுதல்களையோ உங்களோட குறைகளையோ வந்து சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கன்னா, இது ஸ்படிகங்கிறது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியோட தன்மை என்னென்னு கேட்டாங்கன்னா, நம்மளை அப்படியே பிரதிபலிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஸ்ப்ளிட் பண்ணியும் கொடுக்கும். பன்மடங்காக அதை வந்து பெருக்கியும் கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல அந்த ஸ்படிகலிங்கத்தை முன்னாடி நின்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் இந்த நேரத்தில் எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி பேரானதில் இருந்த அந்த நிமிடத்தை அந்த பகவானோட நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். அதாவது ஒரு நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த சந்தோஷத்தை நீங்கள் வந்து செலுத்தும் போது அந்த கண்ணாடி எப்படி பிரதிபலிக்குமோ அதே மாதிரி சந்தோஷத்தை சுவாமி வந்து பன்மடங்காக பிரதிபலித்து உங்களுக்கு திருப்பி கொடுக்குறது அந்த ஸ்படிகலிங்கத்தோட தன்மை.
அதனால் எல்லா மக்களும் வாங்க வந்து உங்களுடைய சந்தோஷத்தை சுவாமியோட பகிர்ந்து கொண்டு பன்மடங்கு சந்தோஷத்தை பெற்று செல்வார் வேண்டுகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து வரேன். கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க, சிறப்பு. சிவராத்திரி வந்துடுவீங்க? நான் எல்லா வருஷம் சிவராத்திரி எட்டுலத்து பெருமாள் கோசாலையில் சிவராத்திரிக்கு சிவன் கோயிலில் இருப்பாங்க. சிவராத்திரி மட்டும் இல்லாமல் மற்ற நாள் வருவீங்களா? எல்லா புரட்டாசி மாதம் கோசாலைக்கு எட்டலத்து பெருமாள் கோயிலுக்கும் இது கடந்த 23 வருஷமாக கோயிலுக்கு நான் வந்துக்கிட்டே இருக்கேன். எந்த ஊரில் இருந்தாலும் 23 வருஷமாக இந்த கோயிலுக்கு 30 வருஷமாக 30 வருஷமாக நான் அந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். சிவராத்திரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை பற்றி சொல்லுங்கள். சிவராத்திரி மாசி மாதம் சதுர்த்தி திதியில் சிவராத்திரி கொண்டாடுவாங்க. இந்த சிவராத்திரி பார்வதியும் சிவனும் ஒரு பிரிஞ்சிருந்து தாட்சாயினி அந்த இதில் பிரிஞ்சிருந்து மறுபடியும் சேர்ற நாள் இந்த சிவராத்திரி. அதை இரவு முழுசாக வில்வ இலை பால் அது மாதிரி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இன்னொன்று சிவன் லிங்கோத்பவனாக காட்சியளித்த நாள் இது. அதை மக்கள் விசேஷமாக இரவு முழுசும் முழிச்சு சிவனுக்காக வேண்டி அவங்க கேட்குறதெல்லாம் சிவபெருமான் அருள் புரிவதாக ஐதீகம். அதாவது சிவராத்திரி அன்னைக்கு முழு விரதமாக இருந்து நமக்கு அவர் நிறைய வரங்கள் தருகிறார். வரங்கள் கண்டிப்பாக தருவாங்க. எல்லா வருஷமும் மாசி மாதம் சதுர்த்தி தேய்பிறை அன்று சிவராத்திரியில் வேண்டி இருக்கிற எல்லா இறையன்பு மக்களுக்கும் சிவன் வேண்டியதை அருள் பலிச்சு கொடுக்குறார். அதுவும் எட்டெழுத்து பெருமாள் கோசாலையில் மிகவும் சிறப்பு. இது மாதிரி பால் அபிஷேகம், வில்வ இலை, நொச்சி இலை இதெல்லாம் பண்ணி நம்ம வேண்டதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த எட்டெழுத்து பெருமாள் கோசாலையில் உள்ள சிறப்பு தனி சிறப்பு. நன்றிங்க. இப்போ நம்ம வந்திருக்க சிவஸ்தலம் ஆதி மருதீஸ்வரர். இது நம்ம தாவரவெளி நதிக்கரை ஓரமாக மருதூருங்கிற ஒரு ஊரோட அணைக்கட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவஸ்தலத்துக்கு வந்திருக்கோம். அந்த ஸ்தலத்தை பற்றி சிவனடியார்ட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் மதி சந்திரசேகரன். என்னுடைய கணவரோட ஊர் தான் மருதூர். ஆமாம், இங்கே மருதூரில் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, இங்கே இல்லாத கோயிலே கிடையாது, ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடமா இருந்தது. இந்த சிவஸ்தலத்துலேயும் இதில் ரொம்ப நல்ல வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் ஒரு தொய்வு விழுந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே கன்னிமூலையில் ஒரு விநாயகர் இருக்கிறாரு. நடுவில் ஊரினுடைய நடுநாயகமாக இருக்கிறது சிவனுடைய ஆலயம். அடுத்தால வட கிழக்கு மூலையில் வடமேற்கு மூலையில் அம்மன் கோயில், ஊரோட அம்மன் கோயில் இருக்குது. அடுத்தால ஆற்றங்கரையில் அந்த ஆற்றுக்கு ஒரு பாலம் போட்டிருக்காங்க. அந்த பாலம் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கலாம். அது கெட்டவே முடியாமல், பாண்டிய மன்னர் கெட்ட முடியாமல் இருக்கும்போது ஒரு சித்தர் நான் இதை முடிச்சு கொடுத்தா என்ன நீ தருவேன் அப்படின்ட்டு என்னுடைய 2 பிள்ளைங்களையும் தரேன்னு சொல்லிட்டு அவர் வயசை பற்றி அவர் யோசிக்காமல் அவர் சொல்லிடுறாரு. அது சோழவல்லி பரதவல்லின்னு 2 குழந்தைங்க அவங்களுக்கு. அதை அவரை முடிக்க முடியாமல் இருந்த ஒரு இதை ரொம்ப அழகாக கட்டிட்டார். இப்போ வரைக்கும் பார்த்தா அந்த இதில் எந்த டேமேஜும் இருக்காது. ரொம்ப அழகாக கல்லில் ஒன்று பைண்ட் பண்ணியிருக்கும். ஒரு லாடம் போடுறதுக்கு இந்த யூ டைப்பில் போட்டிருப்பாங்கல்ல, அதை மாதிரி போட்டு தான் அதில் பண்ணியிருப்பாங்க. அந்த பாலம் இன்ன வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் அந்த இடத்துல கரூர் சித்தர் இருந்தாருன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் ஆதாரப்பூர்வமாக தகவல் எனக்கு தெரியல. அதில் அங்கே அந்த சோழவல்லி மருதவல்லி அம்மன் கோயிலில் தான் அவங்க ரொம்ப கும்பிட்டதாகவும் கரூரார் இருந்ததாகவும் அந்த இதை அடிச்சுட்டு போயிடுச்சு, அவரோட இருந்த இடத்தினுடைய நினைவுகள் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தால கூட ஒரு ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து ஒருத்தர் இருக்கிறார். அந்த கால் ஸ்ரீவைகுண்டம் கால் தான். ஆனால் அந்த காலில் சோழவல்லி மருதவல்லி அம்மனுக்கு மழை பெய்யவே இல்லை, தண்ணி வரலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படின்னா அந்த அம்மனுக்கு ஒரு பொங்கல் விட்டால் மறுநாளே மழை பெஞ்சு தண்ணி வர்றதுக்கு ரொம்ப குயிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் எப்போவுமே எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பார். அது மாதிரி ரொம்ப நல்ல நானும் அந்த இடத்துல போய் நானும் என் ஹஸ்பண்ட் கூட அந்த இடத்துல நிறைய இதெல்லாம் தவம் பண்ணியிருக்கோம். அதை ரொம்ப அடிக்கடி போனது கிடையாது, ஒரு 2-3 தடவை பண்ணியிருக்கோம். அது மாதிரி அந்த சிவாலயம் ரொம்ப முக்கியமான. அடுத்தால ஒரு கிருஷ்ணன் கோயிலும் இருக்குது. அந்த கிருஷ்ணன் கோயில நவநீத கிருஷ்ணன், குழந்தைங்கள் இல்லாதவங்க அங்கே வேண்டிக்கிட்டா
உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாயாசம் வச்சு பால் பாயாசம் வச்சு பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. அது இப்பவும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. அது நடக்கவும் செய்யுது எல்லாருக்குமே. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயில் இல்லை நடுகையம்மா. ஆனால் வந்து மூடால கொஞ்சம் தொய்வு இருந்தனால என் ஹஸ்பண்ட் வந்து வேளாண்மை இணை இயக்குனராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு வந்த பிறகு நாங்கள் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் இந்த ஊரில் கொஞ்சம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் நான் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமாம் ஆமாம். அது சிவராத்திரி அப்படின்னு சொன்னால் ஆலகால விஷத்தை வந்து சிவன் வந்து உண்ட நாள் இது அப்படின்னு சொல்லி அதை உலக மக்களை காப்பாத்துறதுக்காக அவர் வந்து அதை உண்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவன் தான் நம்ம அத்தனை உயிர்களையும் காக்கக்கூடியவர் அப்படிங்கிறது. ஆலகால விஷத்தை உண்டாலும் சரி உண்டு காப்பாத்துறாருன்னு இல்லை, எல்லாமே அவர் தான். சிவனன்றி வேற எதுவுமே கிடையாது. அப்போ இந்த சிவராத்திரிங்கிறது வந்து மாசி மாசம் வந்து தேய்பிரை சதுர்த்தசி திதி என்னைக்கு வர்றதான் சிவராத்திரிங்கிறது. அப்போ நம்மளுடைய மரபு வந்து சிவனோட சைவர்கள் தான் நம்ம எல்லாருமே இங்கே இந்த பக்கங்களில் இருக்க எல்லாருமே. அப்போ நம்ம அந்த சிவராத்திரியை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறது வழக்கம். அதில் 4 கால பூஜையும் இங்கே இந்த கோயிலில் 4 கால ஞானிகள் வந்து 6 கால பூஜை பண்ணுவாங்க. எனக்கு 6 கால பூஜை தான் முதல்ல கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வர்றது எல்லாருமே 6 மணிக்கு மேலே ஆனால் தான் கொஞ்சம் வர்றாங்க. அதனால சரி அப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 கால பூஜை தான் அங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நல்ல சிறப்பாக மக்கள் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப வருஷம் நல்ல முன்னேற்றம் இருக்கு. சிவனோட அருள்ல நிறைய பேருக்கு இந்த விசாலாட்சி அம்மனோட அருள்னால நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு இங்கே கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5-6 வருஷம் இருந்தா. அவளுக்கு வந்து குழந்தைங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் இதில் தான் ஆடிப்பூரத்தன்னைக்கு வளையல் கொடுத்து மடி நிரப்புங்கன்னு சொன்னாங்க. பண்ணி விட்டோம். அடுத்த வருஷம் குழந்தை பிறந்துருச்சு. அவங்க நீங்கள் தான் பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. நான் மகாதேவன் பேர் வச்சேன். பேர் கொடுத்தேன், ஒரு 4-5 பேர் கொடுத்தேன். அதில் மகாதேவன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாப்புல. அப்படி ஒரு 3-4 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. இன்னொருத்தவங்களுக்கும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் 2 பையன் பொம்பளை பிள்ளை, அடுத்தால பையன் வேணும்னு சொன்னாங்க. அவனே அம்பாள்கிட்ட மடி நிரப்பி விட்டு அடுத்த வருஷமே பையன் பிறந்துட்டான். அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படின்னு 3-4 பேருக்கு அப்படி நடந்திருக்கு. இப்போ நான் சமீப காலங்களில் அது மட்டும் ரொம்ப சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக இந்த இடத்துல நிலவி இருக்குது. என்ன இது வந்து பல ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் பண்ணலைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் கும்பாபிஷேகம் பண்ணாட்டிலுமே இங்கே ஒரு ஆற்றல் களம் முழுமையாக நிறைந்திருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நான் வந்து வாழ்க வளமுடனில் மனவளக்கலையில் தான் இருந்தேன். இருக்கும்போது பக்தி மார்க்கத்தில் இருந்தவ தான், ஆனால் தியானத்தில் வந்தோம். என் ஹஸ்பண்டும் நானும் இந்த ஊரில் உள்ள மக்களுக்காக அதில் தவ பயிற்சிகள் எக்ஸசைஸ்லாம் சொல்லிக் கொடுக்கணுங்கும்போது இங்கே வச்சு தான் ஃபர்ஸ்ட் டே மீட்டிங் வந்து உலக சமுதாய சேவா சங்கத்துலேருந்து வந்தாங்க, ஆழியார்லேருந்து. அவங்க வந்து எல்லாருமே சொன்னாங்க உள்ள வந்த உடனே வைப்ரேஷன் பயங்கரமா இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அப்போ இருந்ததை விட இப்போ நல்லாவே ரொம்ப டெவலப் ஆயிருக்கு. இப்போ எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப முயற்சி எடுத்து ஒரு தோல்வி மாதிரி தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு இப்போ கொஞ்ச நாளாவே ஓம் சாண்டிங் அதெல்லாம் பிள்ளைங்களை கொஞ்சம் அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா பண்றாங்க. இந்த ஆலயம் இன்னும் சிறப்பாக வெகு சிறப்பாக வரும்னு கண்டிப்பா வரும். சிவனோட அருள் பரிபூர்ணமா இருக்கும் அப்படின்னு வாழ்க வளமுடன். நன்றி. முழு மனதோட செய்கிற சிவத்தொண்டு என்னைக்குமே வந்து அளப்பறியாத ஒரு ஆனந்தத்தையும் ஒரு மனதளவில் முழு திருப்தியும் கொடுக்கும். அதில் நம்ம ஆதிமருதீஸ்வரர் ஒரு கோயில்னு சொல்லிக்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம், இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ராஜஸ்தானில் மவுண்ட் அப்பில் இருக்குது. இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, உலகத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய மன அமைதியோடையும் சுதந்திரத்தோடையும் மன நிம்மதியோடையும் வாழ்கிறது தான். பிரம்மகுமாரிகள் அமைப்பானது 1936ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 140 நாடுகளுக்கு மேலே 10,000க்கும் மேற்பட்ட கிளை நிலையங்களோட செயல்பட்டு வரக்கூடிய, எந்த விதமான ஜாதி மதம் மொழி இனம் வேறுபாடு இல்லாமல், ஆண் பெண் என்ற வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்குமே இலவசமாக இந்த ராஜயோக கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு வர்றோம். இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, உலகத்தில் அமைதியை ஏற்படுத்துவது தான். இப்போ அமைதி எங்கே அப்படின்னு எல்லாருமே நம்ம இப்போ தேடிட்டு இருக்கிறோம்.
ஏன்னா உலகத்தில் இப்போ வரக்கூடிய சூழ்நிலைகளில் பார்க்குறீங்க அப்படின்னா கவலை, பதட்டம், நோய் நொடி, இந்த மாதிரி நிறைய விதமான காரணங்கள் இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கிறத நாம் புரிஞ்சுருக்கிறோம். இதில் இருந்தெல்லாம் நாம் எப்படி தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. பிரம்மா குமாரிகள் அமைப்பின் மூலமாக இந்த ராஜயோக கல்வியை நாம் ஏன் கற்றுக்கணும், அதனுடைய அவசியம் என்ன அப்படின்னா, நம்மை நாம் யாரென்று முழுமையாக உணராத வரைக்கும் நம்மளால் நம்ம பிரச்சனைகளை தீர்வு காண முடியாது. இப்போ நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா இறைவன் சொல்கிறாரு, முதல்ல உங்களை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைதியை நீங்கள் வெளியில் கொண்டு வர முடியும்னு சொல்கிறாரு. இந்த பிரம்மா குமாரிகள் அமைப்பானது உலகம் முழுவதுமே இந்த சிவராத்திரியை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சிவராத்திரி அப்படின்னாலே நம்ம சிவனை வழிபடக்கூடிய ஒரு ராத்திரியாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ராத்திரின்னு சொல்லக்கூடியது தினமும் வரக்கூடிய ராத்திரி கிடையாது. இந்த உலகம், முழு உலகம்னு சொன்னால் மக்கள் தான் இல்லைங்களா? அப்போ இந்த முழு உலகமுமே அறியாமை என்ற இருள், தன்னை யாருன்னு தெரியாமல், இறைவனை யாருன்னு தெரியாமல், இந்த உலகம் என்ற நாடகமா என்னன்னு தெரியாமையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, முற்றிலுமே அறியாத ஒரு அறியாமை இருளில் நாம் மூழ்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் வரக்கூடிய இந்த நேரத்தை தான் இறைவன் ராத்திரின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட இந்த கலியுக ராத்திரியில் தான் இறைவன் அந்த அறியாமை என்ற இருளை அகற்றுவதற்காக ஞானம் என்ற வெளிச்சத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் அப்படின்னா என்னன்னா புரிதல். தன்னைத்தான் யாருன்னு புரிஞ்சுட்டு நாம் இறைவனை நினைக்கிறது தான் ஞானம்னு சொல்லப்படுது, ராஜயோக தியானம்னு சொல்லப்படுது. இதை உலகம் முழுவதுமே நாம் செயல்படுத்திட்டு வர்றோம். நம்ம இயக்கத்துக்கு கூட அமைதியினுடைய தூதுவர் என்ற பட்டம் ஐநா சபையின் மூலமாக 5 தடவைக்கு மேலே வழங்கியிருக்கிறாங்க. இப்படி நிறைய சிறப்புகளோடு செயல்பட்டுட்டு வர நம்முடைய பிரம்மா குமாரிகளுடைய அமைப்பில் இந்த சிவராத்திரியை ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு பண்டிகை சிவ ஜெயந்தின்னு சொல்கிறோம். அதில் இந்த வருஷம் என்ன வித்தியாசமாக பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் இந்த தியான அறையில் 1008 மணி நேரம், அதுக்கு மேலாகவே நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம். 6 மாத காலமாக தொடர்ந்து நாங்கள் பிரம்மா குமாரிகள் தியானம் செய்து 1008 மணி நேரத்துக்கு மேலாக அந்த தியான அறையை சார்ஜ் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த நம்ம திருநெல்வேலி மக்களுக்காக, திருநெல்வேலி சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கை நலன் சிறப்பாக அமைவதற்கும், குடும்ப ஒற்றுமையும், உடல் நலமும், மன அமைதியும் பெறுவதற்காக நீங்கள் இந்த தியான அமைப்பில் இந்த 1008 மணி நேரம் சார்ஜ் செய்த இந்த தியான அறையில் 1 நிமிடம் அமர்ந்து நீங்கள் தியானம் செய்யணுங்கிறதுக்காக தான். இதை நாங்கள் இந்த அமைப்பின் மூலமாக ஏன் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா, இது ஒரு பொதுநல தொண்டு நிறுவனம்னு சொல்லலாம். இதன் கூடவே நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கிறோம். பண்புகள் சார்ந்த, அதாவது குணங்கள் சார்ந்த நிறைய ஆக்டிவிட்டீஸ் கூட நாங்கள் இங்கே பண்ணுறோம். இது 14, 15, 16 3 நாள்கள் இந்த தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்குது. நாளை 16ஆம் தேதி கடைசி ஒரு நாளாகும். அதைத் தொடர்ந்து புதன்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 4 நாட்கள் உங்களுக்கு இலவசமாக பயிற்சி முகாம் கூட நடந்துட்டுருக்குது. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, தன்னைத்தான் யார் என்று உணர்ந்து இறைவனை நினைவு செய்வது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாகும். நீங்கள் அனைவருமே இந்த தியான அமைப்பில் கலந்து கொண்டு தன்னை முழுமையாக புரிந்து கொண்டு இறைவனை அடைவது தான் உயர்ந்த எங்களுடைய நோக்கம், குறிக்கோள். நன்றி. ஓம் சாந்தி.